ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்டன்ஸில் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 7ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆனந்த் இஸ் எ ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஆனந்த் அப்படின்றவங்க வந்து ஒரு ட்ரேடர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவர் வந்து டெக்ஸ்டைல்ஸை டீல் பண்ணுறாரு. ஃபார் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2018. இதை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட சொல்கிறாங்க. எந்த இயர்? ஜான்வரி 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜேர்னல் என்ட்ரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். எவ்வளோனா 70,000. பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 70,000. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதணும். இது யாரோட இதுனா ஆனந்த். ஓகேங்களா, அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் அப்படின்னு எழுதி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு எழுதணும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகேங்களா, ஜான்வரி 1, 2018 ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேஷ் வச்சு. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், பிஸ்னஸ்குள்ளே வந்து கேஷ் வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார் வந்து கேஷ் கொடுக்குறது, ஆனந்த் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கிரெடிட் தி கிவர். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ அமௌண்ட் எழுதுவீங்க, 70,000. டெபிட்டில் என்ன எழுதுவீங்களோ அதே அமௌண்ட் தான் கிரெடிட்லேயே எழுதுவீங்க ஜேர்னல் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். குட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார், ஆனந்த். எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ்க்காக எதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுவும் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எவ்வளோனா 30,000. அப்போ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். கொஷின் ஒன்றுலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 2 வாட்டி படிங்க, அப்போ தான் வந்து கொஷின் புரியும். அதுக்கேற்ற ஆன்சர் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா, பர்ச்சேஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடு எழுதணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எக்ஸ் அண்ட் கோ. யார் வந்து யார்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம், எக்ஸ் அண்ட் கோக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இதுவே நம்ம கேஷ்னால் நம்ம கேஷை கிரெடிட்டில் காமிப்போம். இங்கே வந்து எக்ஸ் அண்ட் கோக்கிட்டேருந்து கடனுக்கு வாங்கினதுனால என்ன பண்ணணும், அவங்களோட நேம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோமோ அவங்களோட நேம். இப்போ ஆனந்த் வந்து எக்ஸ் அண்ட் கோக்கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்காரு. அப்போ எக்ஸ் அண்ட் கோ தான் என்ன பண்ணணும், கீழே மென்ஷன் பண்ணணும் கிரெடிட்டில். ஏன்னா எக்ஸ் அண்ட் கோ தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, கடன் தராரு. அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ யார் கொடுக்குறா, எக்ஸ் அண்ட் கோ கொடுக்குறாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட். எவ்வளோ, 30,000. நரேஷன் வந்து கண்டிப்பாக எழுதணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஷினில் இருக்குது அப்படியே எழுதினா கூட உங்களுக்கு நான் வரும், மார்க் வரும். ஓகேங்களா, நரேஷன் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் மேட், கடனுக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறோம். ஓகேங்களா, தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் ₹40,000. கேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில். எவ்வளோனா 40,000. அப்போ டெபிட் த ரிசீவர். பேங்க் வந்து என்ன பண்ணுது, அமௌண்ட்டை வாங்கிக்குது. அப்போ பேங்க் இஸ் த ரிசீவர். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நம்மளை விட்டு என்ன ஆகுது, கேஷ் நம்மளை விட்டு போகுது. ஓகேங்களா, அப்போ கேஷ் வந்து என்ன பண்ணணும், கிரெடிட்டில் காமிக்கணும். அது பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க். கொஷின் எழுதி அப்படி எழுதியிருக்கோம் நரேஷன். ஃபோர்த் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாட் ஏ பில்டிங் ஃப்ரம் எல் அண்ட் கோ ஆன் கிரெடிட். பாட்னா இது பர்ச்சேஸ், அதுதான் அவங்க அதே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாட்னாலும் பர்ச்சேஸ்னாலும் ஒன்று தான். அப்போ பாட் ஏ பில்டிங் ஃப்ரம் எல் அண்ட் கோ ஆன் கிரெடிட். பாட் ஃப்ரம், அதாவது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, எல் அண்ட் கோ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, கடனுக்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோனா 95,000. சரிங்களா, அப்போ எப்படி எழுதணும், பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் டு லேண்ட் அண்ட் கோ அக்கௌண்ட் அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா. ஏன்னா பில்டிங் வந்து நமக்கு என்ன ஆகுது, பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பில்டிங் நம்ம கம்பெனிக்குள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் டு லேண்ட் அண்ட் கோ, டு எல் அண்ட் கோ. ஏன் எல் அண்ட் கோ சொல்கிறோம், ஏன்னா எல் அண்ட் கோ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க நேம் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே மென்ஷன் பண்ணுறோம். இங்கே பில்டிங் பாட் ஆன் கிரெடிட். பில்டிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அப்போ தான் நான் எப்போயாவது ஜேர்னல் எடுத்து பார்க்கும்போது நான் எதுக்காக இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணேன், என்ன வாங்கினேன்ற, எதுக்காக வாங்கினேன் அப்படி அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் தெரியும். சரிங்களா, ஃபிஃப்த் என்ட்ரி என்ன கொடுக்குறாங்கன்னா, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கேஷ் வந்து என்ன பண்ணுறாங்களா, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக. சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா கேஷ் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், அந்த ரூல் படி பார்த்தா கேஷ் இஸ் கம்ஸ் இன். ஓகேங்களா,
அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். நம்ம ஏன் இங்கே பேங்க்னு போடுறோம்? அவங்க வந்து பர்சனல் யூஸ்க்காக தானே எடுத்திருக்காங்க. அப்போ ட்ராயிங்ஸ் போடலாம்ல, அப்படி கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. எங்கேருந்து அப்படின்னா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பேங்க் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கனால யார் நமக்கு கேஷ் கொடுத்தது? பேங்க் தான் நமக்கு கேஷ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ பேங்க் தான் கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும், கிரெடிட்டில் காமிக்கணும். இவ்வளோனா 5000. நரேஷன் என்ன எழுதுவீங்க? கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கேஷ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வித்ட்ரா பண்ணியிருக்கோம் பேங்க்லேருந்து. எதுக்காகனா ஆஃபீஸ் யூஸ்க்காக. சரிங்களா? 6th என்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்து. கேஷ் வந்து என்ன பண்ணுறாங்களா, வித்ட்ரா பண்ணுறாங்க ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்த். அதாவது ஆனந்தோட பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்களா, கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. சரிங்களா? எவ்வளோனா ஒரு 4000. சரிங்களா? அப்போ அதுக்கு எப்படி என்ன என்ட்ரி எழுதணும்னா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இங்கேயே நம்ம ட்ராயிங்ஸ் என்ட்ரின்னு எழுதுறோம்னா, இங்கே வந்து பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்துருக்கு. சரிங்களா? அவரோட பர்சனல் யூஸ்க்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு. நம்ம இப்போ 5th என்ட்ரியில் என்ன பார்த்தோம்னா, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு பார்த்தோம். அப்போ ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னும் போது அது வந்து பிஸ்னஸ்க்கான ரிலேட்டடானது தான். ஸோ நம்ம வந்து ட்ராயிங்ஸ் இங்கே காமிக்க மாட்டோம். ஆனால் இந்த இதில் உங்கள் 6th இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கான் பேங்க்லேருந்து. யாருக்காகனா பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்த். ஆனந்தோடைய பர்சனல் யூஸ்க்காக, அவனுடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கான். சரிங்களா? அப்போ பர்சனல் யூஸ் வந்தாலே நம்ம என்ன எழுதுவோம்னா, ட்ராயிங்ஸ் தான் எழுதுவோம். சரிங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ். நம்ம சொந்த செலவுக்காக நான் ஒரு கம்பெனிலேருந்து நான் ஒரு அமௌண்ட் எடுக்கிறேன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், டெபிட்டில் காமிக்கணும் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் வந்து என்ன பண்ணுறோம், பேங்க்லேருந்து தானே வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ பேங்க் வந்து என்ன பண்ணணும், கிரெடிட்டில் காமிக்கணும். எவ்வளோ, 4000. எப்போனா கொடுத்துருக்காங்க நரேஷன், கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். கேஷ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். எதுக்குன்னா பர்சனல் யூஸ்க்காக. அடுத்து பாருங்கள், 7th என்ட்ரி பார்க்கலாம். டவல்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டிஸ். டவல் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், கொடுத்துருக்காங்களாம். எதுக்காகனா சேரிட்டிஸ்க்காக. சேரிட்டிஸ்னால் யார், இந்த அனாதை ஆசிரமெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, டொனேஷன் மாதிரி. அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் எவ்வளோனா 3000. ஓகேங்களா? அப்போ அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்க்கும் நம்ம சேரிட்டி கொடுத்ததுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா பிஸ்னஸ் வேறு, நம்ம வந்து நம்ம தானமாக கொடுக்குறது அது வேறு. சரிங்களா? அப்போ சேரிட்டிஸ் வந்து டெபிட்டில் வருது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ். ஏன் இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து டவல் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ டவல் நம்ம வாங்கி தானே கொடுத்துருப்போம். அப்போ அந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்குல்ல, அதனால் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் காமிக்கணும். சரிங்களா? அதுவும் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து நான் கொடுத்துருக்காங்க 3000 எழுதணும். நரேஷன் வந்து என்னென்னா, குட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டிஸ். குட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சேரிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் குட்ஸ்ன்றது என்னென்னா டவல்ஸ் தான் வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8th என்ட்ரி பாருங்கள், ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். ஷர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், டேக்கன் ஓவர்னால் அவர் எடுத்துக்கினார் போல். எதுக்காகனா அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரு. இவ்வளோனா ஒரு 12,000க்கு. ஓகேங்களா? அப்போ அதுக்கு எப்படி எழுதணும், இப்போ பர்சனல் யூஸ் வந்தாலே நம்ம ட்ராயிங்ஸ் வந்து டெபிட்டில் தான் எழுதுவோம். ஆனால் அது ஒரு எக்ஸ்பென்சஸில் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு, இங்கேயும் பர்ச்சேஸ் தான் வரும். டேக்கன், கிவன் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன வரும்னா பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு இது கஷ்டமாகனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்கன், கிவன்லாம் வந்தால் எங்கே வரணும், கிரெடிட்டில் வரணும் பர்ச்சேஸ். சரிங்களா? நரேஷன் என்ன, குட்ஸ் டேக்கன் ஓவர் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து 9th என்ட்ரி பாருங்கள், சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ₹3000. சாரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு சாம்பிளுக்காக. சரிங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம வந்து சேல் பண்ணணும், இல்லை வந்து விற்கலை, அது வந்து எப்படியாவது நம்ம வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரீ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், அலோடு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், சரி ஃப்ரீயாக தராங்களா, நம்ம வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் வாங்குவோம்ல. அது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சாரீ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃப்ரீ சாம்பிளுக்காக. சரிங்களா? அப்போது இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேல்ஸோடைய ப்ரொமோஷன். சேலை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணி விற்று அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோனா ஒரு 3000க்கு அந்த சாரியோட வேல்யூ வந்து 3000. ஓகேங்களா? அப்போ இது நம்ம எப்படி எழுதுனா, சாரீஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா
டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதணும். சேல்ஸ் ப்ரொமோஷன் நான் வந்து சேலுக்காக கொடுத்துருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் மாதிரி தானே. அதனால் அதை என்ன பண்ணணும், டெபிட்டில் காமிக்கணும். பர்ச்சேஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா க்ரெடிட்டில் காமிப்பீங்க. ஏன் பர்ச்சேஸ் நம்ம க்ரெடிட்டில் காமிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு போனதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், டேக் அண்ட் கிவன் வந்தால் க்ரெடிட்டில் காமிங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் அந்த மாதிரிலாம் வரலையே, நான் ஏன் வந்து க்ரெடிட்டில் எழுதணும் அப்படின்னா, இதில் வந்து பொறுத்தவரைக்கும் இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்னென்னா குட்ஸ் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா குட்ஸ் கோ அவுட். இப்போ வந்து சாரீ நான் கொடுக்குறேன், அப்போ குட்ஸ் வந்து என் கம்பெனியை விட்டு போயிடுது இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னை விட்டு போயிடுது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ், கிரெடிட் வாட் கோஸ். அப்போ ஸ்வீட் என்னை விட்டு போயிடுது இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும், பர்ச்சேஸ்ன்னு சொல்லி எழுதி க்ரெடிட்டில் காமிக்கிறோம். எவ்வளோனா 3000. 10th வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குட்ஸ் டேபிள் கிளாத்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அதாவது குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குட்ஸ்ன்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா டேபிள் கிளாத்ஸை சொல்கிறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களாம். எவ்வளோனா ஒரு 200 rupees. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ்க்கான ஒரு எக்ஸ்பென்சஸ். இதுவே இது பர்சனல் யூஸாக இருந்தால் நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு காமிப்போம், இது ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இங்கே ஏன் பர்ச்சேஸ் போடுறோம், குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டேபிள் கிளாத் வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். நம்ம வாங்கியிருப்போம் கண்டிப்பாக, அது வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், காமிக்கணும். எவ்வளோனா ஒரு 200 rupees. ஓகேங்களா. குட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.